أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் 14 நாட்களுடைய ரமதான் மாதத்தினுடைய 14 நாட்களுடைய நோன்புகளை பிடித்த வண்ணம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த ரமலானுடைய மாதத்தை சொன்னதற்கு பின்னால் ஐயாமம் மஅதூதாத், இந்த ரமலானுடைய நாட்கள் எவ்வாறு சொல்கிறான்? உங்களால் விரல் விட்டு எண்ண முடியுமான கொஞ்ச நாட்கள். இந்த ரமலானுடைய காலம் எவ்வளவு காலம்? விரல் விட்டு எண்ண முடியுமான ஐயாமம் மஅதூதாத். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் நமக்கு தெரியும், அவர்களை ஒரு சிறிய லாபத்துக்கு வித்தார்கள், சிறிய ஒரு விலைக்கு வித்தார்கள். பிசமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா. மஅதூதா என்று சொன்னால் எங்களால் கைக்கு எண்ண முடியும், அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒன்று அல்ல. அதே மாதிரி தான் ரமலானுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு ரமலானை சொன்னதற்கு பின்னால் ஐயாமம் மஅதூதா, உங்களால் விரல் விட்டு எண்ண முடியும், கணக்கெடுக்க முடியும், அவ்வளவு குறுகிய கொஞ்ச நாட்கள் உள்ளதுதான் இந்த ரமலானுடைய மாதம். நாம் அனைவரும் ரமலான் வர இருக்கிறதுன்னு சொன்னோம். இன்று நாங்கள் 14 நாட்களை முடித்து விட்டோம், அரைவாசி முடிந்து விட்டது. இன்னும் மிச்சமுள்ள இன்னொரு 16 நாள் அல்லது 17 நாள் மிச்சம், அவ்வளவுதான். முழு வருடத்துக்கும் 29 நாள் அல்லது 30 நாள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ரமலானுடைய காலம் மிக பொறுமதியானது. ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கையேந்தினால், எங்களுடைய பாவத்தை நினைத்து நாங்கள் அல்லாஹ்விடம் எங்களுடைய தேவைகளை முறைப்பாடு செய்தால், என்னுடைய பாவத்துக்கான தௌபாவை நான் அல்லாஹ்விடம் மன்றாடினால் அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான். ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு ஆயத்து இருக்கிறது குர்ஆனிலே. ஒரு மனிதன் பாவம் செய்து 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 எந்த அளவுக்கு என்று சொன்னால், வானத்தினுடைய முகடு 8 அளவுக்கு பாவம் செய்து முடிந்து, அவ்வளவு நிறைய பாவங்கள் செஞ்ச அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகப்பெரிய, அல்லாஹ்வுக்கு என்று ஒரு வணக்கத்தை கூட செய்யவில்லை, அவ்வளவு பாவங்கள் செய்து செய்து வானத்தினுடைய முகடு தொடும் அளவுக்கு பாவம் செய்திருக்கிறான். அதற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஹதீஸுல் குத்ஸியிலே அவன் பேசுகிறான், நபி அவர்களுக்கு சொல்கிறான்: யா இபாதி லவ் பலகத் ذنوبكم عنان السماء لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك انك ما دعوتني ورجوتني غفرت لك. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸுடைய கருத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு மிகப்பெரியது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஏ மனிதா, நீ என்னை ஆதரவு வைக்கும் காலமெல்லாம், நான் உன்னுடைய ரப் என்று நீ என்னை நினைக்கும் காலமெல்லாம், அதற்கு பின்னால் நீ என்னை நினைத்து நீ என்னிடம் துஆ கேட்டால் கஃபர்து லக், நான் உன்னை மன்னித்து விடுவேன். அதற்கு பின்னால் பாருங்கள், லவ் பலகத் ذنوبك عنان السماء, வானத்திற்கு ஒரு முகடு இருக்கிறது, வானம் சக்ஃப் கூரை இருக்கிறது. அந்த வானத்தினுடைய கூரை அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட அதற்கு பின்னால் நீங்கள் என்னை நினைத்து என்னிடம் தௌபா செய்தால் கஃபர்து லக, நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவேன். வலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உண்மையான முறைக்கு மனம் வருந்தி மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் நிச்சயமாக என்ன செய்வான்? எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். ஏன்? நீ திருந்து விட்டாய், உண்மையான கவலை உனக்கு வந்து விட்டது. நான் எவ்வளவு நாளைக்கு தான் நான் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்து கொண்டே இருப்பேன்? அவனுடைய உள்ளம் இலகி விட்டது. யா அல்லாஹ், நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் கேட்காமலே பல அருட்கொடைகள் நீ எனக்கு தந்து கொண்டிருக்கிறாய். எனவே அந்த ஒரு நேரத்தில் அவன் பாவம் செய்து செய்து அவனுடைய மனம் ஒரு நேரத்தில் அப்படியே உருகிவிட்டது. இந்த நேரத்தில் அந்த மனிதன் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த கண்ணீர் வரும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அவனுடைய பாவத்தை அப்படியே மன்னித்து விடுகிறான். வலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, எவ்வளவு இரக்கமுள்ள இரட்சகன். யுரீதுல்லாஹு அய்யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறான். எங்களுடைய இரட்சகன் எப்படியாப்பட்டவன்? யுரீதுல்லாஹு அய்யதூப அலைக்கும், நான் உங்களை மன்னிக்க விரும்புகிறேன், நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் நரகம் செல்லக்கூடாது, நான் உனக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறேன்.
வாழ்வில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை நீக்கி இருக்கிறேன். நீ என்னை கண்டும் காணாமல் போல் நடந்து கொண்டிருக்கிறாய். கஷ்டம் வரும் பொழுது யா அல்லாஹ் என்று சொல்கிறாய். கஷ்டங்கள் வரும் பொழுது உன்னுடைய மனது தொழுகையின் பக்கம் நாடுகிறது, பள்ளிவாசலுக்கு உன்னுடைய கால் எடுத்து வைக்கிறது. அந்த கஷ்டம் முடிந்ததற்கு பின்னால் மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்து நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டேனா இல்லையா என்ற நிலைமை மறந்தவனாக, அப்படி ஒரு நிலைப்பாடை நான் கடக்கவில்லை என்ற நிலைப்பாட்டில் நீ அந்த கஷ்டம் முடிந்ததற்கு பின்னால் நான் நீக்கியதற்கு பின்னால் நீ சென்று கொண்டிருக்கிறாயே என்று அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லதற்கு பின்னாலும் என்ன தெரியுமா சொல்கிறான், நான் உங்களை மன்னிக்க விரும்புகிறேன். அதை விட மிக இன்னொரு முக்கியமான ஆயத்து இருக்கிறது கண்ணியத்துக்குரிய அவர்களே. பாவங்கள் செய்து அவனுக்கே விளங்குகிறது, அவனுடைய கண்ணாடியை பார்க்கும் பொழுது என்னை பார்த்தால் எனக்கே வெக்கம் வருகிறது. அந்த அளவுக்கு நான் பாவங்கள் செய்து என் கெட்டவனாக எனக்கு என்னை காட்டுகிறது கண்ணாடி. அந்த அளவுக்கு நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அவர்களே. அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். எங்களுடைய இரட்சகன் தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். அவனுடைய 100 ரஹ்மத்தில் ஒரே ஒரு ரஹ்மத்தை தன் உலகத்தில் இறக்கி வைத்திருக்கிறான். அதன் மூலமாகத்தான் இன்று டாப் லெவலில் இருக்கக்கூடிய லவ் அனைத்தும் அந்த ஒரு ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு. மிச்சமுள்ள 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் மறுமை நாளிலே அவன் மிக கோபக்காரன் என்றாலும் அவனுடைய 99 ரஹ்மத்துகளை அப்படியே வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே பாருங்கள், நரகவாசியினுடைய ஆக குறைந்த தண்டனை எது தெரியுமா? அபூ தாலிபுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை. நெருப்பிலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும், மூளை பதிக்கும். இவ்வளவுதான் நரகவாசியினுடைய கடைசி அந்தஸ்து உள்ள ஒரு தண்டனை. இதற்கங்காலும் மிக குறைந்த ஒரு தண்டனை கிடையவே கிடையாது. அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்கும். அந்த ஆக குறைந்த தண்டனையை அபூ தாலிபுக்கு கொடுத்திருக்கேன். அவங்க நபி அவங்களோட வாழும் காலம் எல்லாம் நபி அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்கிறதுனால. ஆனா அதே நேரம் கடைசி சொர்க்கம் இந்த மனிதனுக்கு அங்கால வேற யாருக்கும் கொடுக்கப்பட்டிருல. இவன் தான் கடைசி மனுஷன். அவனுக்கு கொடுக்கிற சொர்க்கம் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு. இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு, இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு சொர்க்கம். இந்த உலகம் இப்ப எவ்வளவு பெருசாகிக்குது. இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு ஆஹா கடைசி கடைசி ஆஹா இதுக்கு அங்கால சொர்க்கவாசி என்கிற ஒருத்தர் இல்ல. அவருக்கு கொடுக்கப்படுற சொர்க்கம் இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவத்துல எல்லை கடந்த என்னுடைய அடியார்களே. எப்படி சொல்கிறான்? பாவங்கள் செய்து எல்லை கடந்த அடியார்களே. இந்த இடத்திலும் பாருங்கள், யா இபாதி, அவனுடன் இந்த மனிதர்களை அவனுடன் சேர்க்கின்றான். என்னுடைய அடியார்களே, இரக்கம் பாசம் என்னுடைய இரட்சகன். எப்படி கூப்பிடுகிறான்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே. எப்படியாப்பட்ட நீங்க? அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவத்தில் எல்லை கடந்து விட்டீர்கள். எவ்வளவு குடிக்கலுமோ அவ்வளவு குடித்திருக்கிறீர்கள், எவ்வளவு விபச்சாரம் செய்யலுமோ அவ்வளவு விபச்சாரம் செய்திருக்கிறீர்கள், எத்தனை பேரை கொலை செய்ய வேண்டுமோ அத்தனை பேரை கொலை செய்திருக்கிறீர்கள். நபி அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர முன்னால் வந்து கேட்டார்கள், சொன்னார்கள், நீங்கள் கூப்பிடுறீங்க இஸ்லாம், இது மிக அழகானது, இதனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்க்கும்போது எங்களுக்கும் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் பல 100 கொலைகளை செய்திருக்கிறோம், பல தடவைகள் விபச்சாரம் செய்திருக்கிறோம், அல்லாஹ்க்கு இணை வைத்திருக்கிறோம், உனக்கு அல்லாஹ்க்கு இணை வைத்திருக்கிறோம், பல கடவுள்களை வணங்கி இருக்கிறோம். அது எங்களுக்கு கொஞ்சம் லேசா இடிக்குது, இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு கொஞ்சம் மனசுக்கு உறுத்துது. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன் வமன் யஃஅல் ஸாலிக யல்கா அஸாமா. யார் அல்லாஹ்க்கு இணை வைப்பார்களோ, அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொலை செய்வார்களோ, யார் விபச்சாரம் செய்வார்களோ, அவர் இதெல்லாம் பெரும் பாவங்கள், இதெல்லாம் பெரும் பாவங்கள். யல்கா அஸாமா, அவருக்கு பாவம் கிடைக்கும். யுதாஅஃப் லஹுல் அஸாப், இரட்டிப்பான பல தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்படும். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் இப்போது நீங்கள் செல்கிறீர்களே, இஸ்லாத்துக்கு வர மனசு கொஞ்சம் தடுக்கிறது என்று, அதுக்கு பின்னால் ஆயத்தை பாருங்கள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், நீங்கள் இதெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாலே நீங்கள் இப்ப உண்மையான முறையில் திருந்து விட்டீர்கள், உங்களுக்கு இப்போது மனம் விலகி விட்டது, நான் இதற்கு பின்னால் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டேன், கொலை செய்யவே மாட்டேன், இணை வைக்கவே மாட்டேன் என்று நீங்கள் திருந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் என்ன ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், நல்லமல்கள் செய்கிறீர்கள், நல்ல பழக்க வழக்கங்களை உங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். நீங்கள் இதே பக்குவத்தோடு இருந்தால் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், உங்களுடைய பாவங்களை அப்படியே நன்மையா மாத்திடுவேன். விபச்சாரம் எல்லாம் என்னவா மாறிடும்? நன்மையா மாறிடும். கொலைகள் எல்லாம் நன்மையாக மாறிடும்.
இணை வைத்ததெல்லாம் நன்மையாக மாறிவிடும். நீங்கள் உங்களுக்கு நீங்களே எல்லை மீறிய பாவம் செய்தனுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய அருளில் இருந்து மன்னிப்பில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன், நான் அதை விரும்புகிறேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அரபு வாசகத்திலே அரபு படித்தவர்களுக்கு தெரியும். இந்த ஆயத்தில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அல்லாஹ் மிக ஆணித்தரமாக உறுதிப்படுத்தி சொல்கிறான். பல தாக்கீதுகளை கொண்டு, உறுதிப்பாடுகளை கொண்டு அல்லாஹ் ஊண்டி அடித்து சொல்கிறான். இன்ன நிச்சயமாக அல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். அது மட்டுமில்ல ஜமீஅன், அதுக்கு பின்னாலே இன்னொரு தாக்கீத், இன்னொரு உறுதிமொழி, அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். வஅனீபு இலா ரப்பிக்கும், நீங்கள் என்னின் பக்கம் திரும்புங்கள், பாவங்களை விட்டு விடுங்கள். அனல் கஃபூருர் ரஹீம், நான் அதிக இரக்கமுள்ளவன், நான் அதிக மன்னிக்க கூடியவன். இந்த இடத்திலே நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து கொள்வோம். ரஹீம் என்கிற வார்த்தை குர்ஆனிலே 115 விடுத்தம் வந்திருக்கிறது. ரஹீம் என்றால் மிக இரக்கமுள்ளவன், மிக கருணையாளன், மிக அன்புடையவன். எத்தனை விடுத்தம் வந்திருக்கு? 115 விடுத்தம் வந்திருக்கிறது. அதில் ஒரே ஒரு விடுத்தம் நபியோடு சேர்ந்து வந்திருக்கிறது, ரஹீம். அவன் மிச்சமுள்ள 114 தடவையும் அல்லாஹ்வோடு சேர்ந்து வந்திருக்கிறது. கஃபூர் என்றால் மிக மன்னிக்க கூடியவன், கஃபூர் என்றால் அதிக மன்னிக்க கூடியவன். 233 தடவை வந்திருக்கிறது குர்ஆனிலே, 233 தடவை வந்திருக்கிறது. கணித்துக்குரிய அவர்களே, இந்த ரஹீமும் கஃபூரும் சேர்ந்து 71 விடுத்தம் வந்திருக்கிறது. இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. இன்று கஃபூரும் ரஹீமும் சேர்ந்து 71 விடுத்தம் வந்திருக்கிறது. இதை எதை உணர்த்துகிறது? நாங்க ஒரு வேலையாளி கிட்ட, ஒரு தொழிலாளி கிட்ட வேலை செய்யறோம். என் மூலமாக ஒரு தவறு நடந்துட்டு, என் மூலமாக தவறு நடந்துட்டு, அது அவருக்கு தெரிய வந்துட்டு, அவருக்கு தெரியும் என்கிற செய்தி எனக்கு தெரியும். அந்த தொழிலதிபருக்கு நான் செஞ்ச தவறு தெரியும், எனக்கு தெரியும். நான் போய் வெக்கப்படுறேன், நான் போய் ரிசைன் லெட்டரை கொடுக்குறேன், எனக்கு வேலை செய்யறதுக்கு கேளாண்டு மன குறுகுறுக்குது. எனவே நான் ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு நான் வெளியாகிறேன். அவர் என்ன சொல்றாரு? தம்பி இங்க வாங்க, நீங்க செஞ்சது எனக்கு தெரியும், நீங்க ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாங்க, உங்களுக்கு எப்ப சரி தள்ளி தேவைன்னா நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் திறந்து எடுத்துக்கொள்ளுங்க, என்ற செல்ல தேவையில்லை. இப்படி ஒரு மனிதர், ஒரு தொழிலதிபர் சொன்னா நாங்க அவருக்கு எவ்வளவு நன்றி விசுவாசமா இருப்போம்? இப்படி ஒரு தொழிலதிபர்கள் கிடைச்சி இப்படி சொன்னா நாங்க அவருக்கு எப்படி இரக்கமா இருப்போம்? செஞ்ச தவறு அவருக்கு தெரியும், தெரிஞ்சும் அவர் என்ன சொல்றாரு? நீங்க உங்களை நான் மன்னிச்சுட்டேன், உங்களுக்கு தேவை வரும்போதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க, அதுல ஒரு சைட்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். இப்படி எங்களுக்கு சொன்னா நாங்க அவருக்கு எங்களுக்கு உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்க எவ்வளவு நன்றி விசுவாசமா நடந்து கொள்வோம்? 12 மணிக்கு தான் கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி அவசரமா ஒரு தேவை கடைக்கு வாங்கன்னு சொன்னா எதையும் பொருட்படுத்த மாட்டோம். பைக் செல்வா போகாதீங்க, இவ்வளவு செஞ்ச மனிதனுக்கு நான் போகாம கீக்கிறதா, எல்லாம் செய்வோம். ஆனால் எங்களை படைத்த இறைச்சகன் எப்படியாப்பட்டவன்? ஒரு நன்மை நான் மனசுல வருது, செய்ய போறேன், நன்மை எழுதியாச்சு. அந்த நன்மையை எழுதினா பல மடங்கு நன்மை. ஒரு பாவம் அப்படியே வந்துட்டு போகுது, எந்த பாவத்தையும் எல்லாம் எழுத மாட்டான். உறுதியா நன்மை வந்துட்டு பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு பாவத்தை மட்டும் தான் எழுதுவான். இவ்வளவு வாசலை திறந்து வச்சிருக்கக்கூடிய இறைச்சகன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். நாங்கள் எப்படியாப்பட்ட ஒரு இறைச்சகனை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். உண்மையான முறையில் மனம் திருந்தமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். எந்த அளவுக்கு சொன்னால் கணித்துக்குரிய அவர்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபுதைல் இப்னு இயாத் 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். ஹிஜ்ரி 107ல பிறந்து 187ல வஃபாத்தானவர். ஃபுதைல் இப்னு இயாத் என்று ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர், ஹதீஸ் பாடங்களை நடத்தக்கூடியவர். இவருடைய ஆரம்ப வாழ்க்கை வரலாறு எப்படின்னு சொன்னா, இவர் ஒரு பெரிய வழிப்பறி கொள்ளைக்காரர். ஃபுதைல் இப்னு இயாத் அவருக்கு கொண்டு பெரிய ஒரு கோஷ்டி ஒன்றே இயக்கும். இவர் தான் தலைவர். கள்ள கோஷ்டிக்கு தலைவர் யார்? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருக்கு பல கோஷ்டி, 5-6 கோஷ்டி இருக்கும். அந்த இடத்தால ஈராக்ல இருக்கக்கூடிய சமர்கந்த் அந்த பகுதியை தாண்டக்கூடியவர்கள் வியாபார பொருட்களோடு பயந்து போவார்கள். ஒரு நாள் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்கிறார். அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போவதற்காக வேண்டி சுவர் மீது ஏறுகிறார். அப்போது ஒரு குர்ஆனுடைய வசனம் அவருடைய காது கேட்கிறது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களே, இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவை ஞாபகம் செய்வதற்கும்
அவன் இறக்கிய குர்ஆனை படிப்பதற்கும் நேரம் வரவில்லையா? ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, நான் இறக்கிய குர்ஆனை படிப்பதற்கும் ஓதுவதற்கும் விளங்குவதற்கும் என்னை ஞாபகம் செய்வதற்கும் சொல்வதற்கு முன்னர் உங்களுக்கும் நேரம் வரவில்லையா என்ற அந்த ஆயத்தை கேட்ட உடனே இவருக்கு அறியாமலே ஒரு பயம் வந்து விட்டது. நான் எத்தனை நாளைக்கு தான் பாவம் செய்ய போறேன், எத்தனை நாளைக்கு தான் அடுத்தாக்கூடிய பொருட்கள் அநியாயமான முறைக்கு நான் களவாட போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனசு இந்த ஆயத்தை கேட்ட உடனே அப்படியே இறங்கி விட்டது. சொன்னார் உடனே பயப்படுவதற்கான நேரம் வந்து விட்டது. உடனே தௌபா செஞ்சாரு, உண்மையான முறையில் போய்த்து ஹதீஸ்களை படிச்சாரு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பெருமொரு அறிஞர், அதே மாதிரி சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி, இதெல்லாம் ஹதீஸ் துறையில் ஃபிக்ஹ் துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற பெரும் பெரும் உலமாக்கள். இவர்களுக்கு படித்துக் கொடுத்த ஆசிரியராக மாறினார். இதன் காரணம் என்ன? காரணம் பாவங்கள் செய்வது என்பது அது மனிதனுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலைமை. எப்போதும் அந்த மலக்காணின்னு சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்களை தூண்டக்கூடிய அந்த சூழல்கள் எல்லாம் அப்படியே மனதில் இல்லாமல் போய் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் உண்டாகி எப்போது அந்த ஷைத்தானியத்துடைய அந்த சூழல் உண்டாகிறதோ அப்போது மனிதன் பாவத்தை செய்து விடுகிறான். ஆனால் உண்மையான மூமின், உண்மையான முஸ்லிம் எவ்வாறு இருப்பார்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஏதோ ஒரு அடிப்படையில் பாவம் நடந்து விட்டது, உண்மையிலேயே ஏதோ ஒரு அடிப்படையில் பாவம் நடந்து விட்டது, ஒரு தொழுகை மிஸ் ஆகி விட்டது, உண்மையாகவே தான். இந்த நேரத்தில் என்ன செய்வார்? ஸக்கருல்லாஹ, உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், உடனே தொழுவார், உடனே அந்த மனிதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பார், என் மூலமாக இப்படி தவறு நடந்து விட்டது, மன்னிச்சு கொள்ளுங்க. ஸக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே பாவத்துக்கு என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செய்வாங்க, தௌபா செய்வாங்க. இந்த பழக்கம் இருக்கும் யாருக்கிட்ட? ஒரு மூமினுக்கிட்ட. ஏனென்றால் ஒரு மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து, அவனுக்கு புத்தி தெரிந்ததிலிருந்து பாவங்கள் செய்து கொண்டே இருப்பானாக இருந்தால் இப்படி ஒரு மனிதன் இருக்க மாட்டான். அவன் எப்படின்னு அவன் அப்படியான ஒரு தன்மையில் இருக்க மாட்டான். 10-15 வருஷங்கள் பாவங்கள் செஞ்சாலும் கூட, விபச்சார தொழில் ஈடுபட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நேரம் ஒன்று வரும், தன்னை தானே பார்ப்பதற்கு வெட்கப்படுவான். தன்னை பார்க்கும் பொழுதும் முகத்தை பார்க்கும் பொழுது அவன் வெட்கப்படுவான், தன்னை தானே பழித்துக் கொள்வான். இப்படி ஒரு நிலைமை உண்டாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதுதான் அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம், அதுதான் அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம். ஏன்? மௌத்து வருவதற்கு முன்னால் எனக்கு இப்போது அந்த ஞாபகம் வருகிறது, எனவே நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உடனே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். எனவே கணித்துக்குரிய மீனவர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யார் பாவ மன்னிப்பை அடையவில்லையோ, உள்ளம் திருந்தவில்லையோ, அவன் அந்த மனிதனை போன்ற நஷ்டவாளி யாரும் கிடையாது. எனவே தௌபாவுக்குரிய சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் என்னுடைய தௌபா தௌபாவாக அமையும், மன்னிப்பு மன்னிப்பாக அமையும். இல்லாட்டி வெறுமனே நாங்க வளமையா ஏனோ தவறு கேட்டுவிட்டு அப்படியே பழைய குடி கலத்தோடி மாறி பழைய நிலைமைக்கு போவது, அது மாதிரி ஆகிடும். அதனால் தௌபா என்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த விடயத்திலே வரும் பொழுது ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத் என்று 2 வகையா பிரிவு. நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று நான் மற்றவர்களோடு பேண வேண்டிய கடமைகள் என்று 2 பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தால் நான் முதலாவது எனக்கு வர வேண்டிய நிபந்தனை கவலைப்பட வேண்டும். முதலாவது நிபந்தனை என்ன? உள்ளத்துல கவலை வரணும். செஞ்ச பாவத்துக்காக நீ மனசுல என்ன வரணும்? கவலை வரணும். உள்ளம் கைசேதப்படணும், என்னை பார்ப்பதற்கு வெட்கப்படணும். முதலாவது நிபந்தனை கைசேதப்படுவது, கவலைப்படுவது. இரண்டாவது, செய்யக்கூடிய தவறிலிருந்து முழுமையாக விடுபட்டுக் கொள்வது. மனசுல தௌபா செய்ய முன்னாலேயே நான் அந்த இடத்துக்கு போகணும்னு எண்ணம் இருக்க போக்கில் நான் தௌபா செஞ்சதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அது வெறும் வார்த்தையாகத்தான் அமையும், அது வெறுமனே ஒரு வார்த்தையாகத்தான் அமையும். எனவே கைசேதப்படுவதோடு கவலைப்படுவதோடு நான் ஈடுபடுகின்ற பாவத்தை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல் இக்லா, முழுமையாக விடுபட்டுக் கொள்ள வேண்டும். நான் இதுக்கு பின் அந்த பாவத்தை நெருங்கக்கூட மாட்டேன், செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், அப்படி முழுமையான எண்ணத்தோடு அதிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்விடத்தில் உண்மையான முறையில் இஸ்திக்ஃபார் செய்து அதற்கான பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நடந்தால் நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழவில்லை, நோம்பு பிடிக்கவில்லை, இதற்கு முன்னால் உள்ள டைம்களில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் சாராயம் கொடுத்திருக்கிறேன், இந்த மாதிரியான பாவங்கள் நடந்திருந்தால் நான் உண்மையான முறை விடுபட்டு அல்லாஹ்விடம் கவலைப்பட்டு கையேந்தினால் நிச்சயமாக அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவான். இது அடியார் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஏற்பட்ட பாவங்களுக்கான குற்ற பரிகாரம் நிபந்தனைகள். அது தவிர்த்து அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஏதாச்சும் ஒரு குறைகள் ஏற்பட்டிருந்தால் இவை மேற்சொன்ன அந்த விடயங்களோடு சேர்த்து இன்னொரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா நிபந்தனையாக பார்க்கப்படும். அது என்னது?
பேச்சுவார்த்தையின் மூலமாக நடந்திருந்தால், எங்களோட நாவின் மூலமாக அடுத்தவரை பற்றிய குறைகள், மானபங்கப்படுத்துறது, அந்த மாதிரியான விடயங்கள் நடந்திருந்தால், மனம் உடையும்படி பேசியிருந்தால், அவரிடம் சென்று நாங்கள் என்ன செய்வது, கோபித்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. நாங்கள் உங்களை பத்தி இப்படி பேசி மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சலாம் சொல்லி பேசிக்கொள்றது, இது செஞ்சு கொள்ளணும். நாவோடு சம்பந்தப்பட்டிருந்தால், பொருளோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அந்த பொருள் என் கைவசம் இருக்குமாக இருந்தால் அந்த பொருள் அப்படி நான் கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அந்த பொருள் பெண்கிட்ட இல்லை, அழிஞ்சு போயிட்டு நான் பாவிச்சிட்டேன். இப்ப அந்த பொருளுக்கு எவ்வளவு பெருமதியோ அந்த பெருமதியை நான் என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுத்து, இந்த மாதிரி என் மூலமாக தவறுதலா நடந்து விட்டது, என் மூலமாக உங்கள்கிட்ட இருந்து இப்படி அநியாயமான முறைக்கு இவ்வாறு பல லட்சங்கள் அறவிடப்பட்டிருக்கிறது, எனவே என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன உங்களோட உரிமை, உங்களோட ஹக், இப்படின்ட்டு கொடுத்ததுக்கு பின்னால நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் இப்ப எப்படியாப்பட்டவனாக மாறி விடுகிறேன், ஜீரோ, எந்த ஒரு பாவமும் இல்லாத ஒரு மனிதனாக பரிசுத்தவனாக மாறி விடுகிறேன். இந்த நிபந்தனையோடு தான் எங்களுடைய தௌபா மன்னிப்பு இருக்க வேண்டும் ரமலானுடைய மாதத்திலே. இதற்கு மாற்றமாக ஏனோ தானோடு இறுக்கமாக இருந்தால் வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குமே தவிர எங்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தௌபாவாக அமைய பெற மாட்டாது என்கிற விடயத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மீனவர்களே, இந்த ரமலானுடைய காலம் எங்களுக்கு பல விடயங்களை எங்களுக்கு உணர்த்துகிறது. பசி என்றால் என்ன, தாகம் என்றால் என்ன என்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு என்ன செய்கிறது, இந்த நோன்பு எங்களுக்கு உணர்த்துகிறது. இஃப்தாருடைய நேரம் வரும் பொழுது 15-20 நிமிடத்துக்கு முன்னாடி நாங்கள் சாப்பாட்டுல நினைக்கிறோம், உட்கார்ந்துடுறோம். ஏன் சாப்பாட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்துக்கிறோம், எங்களோட மனசை நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யறோம், ஆறுதல் படுத்திக் கொள்றோம். தாகம் பசி என்கிற காரணத்தினால நோம்பு திறக்கிற நேரத்துல அவசரமா சாப்பிடுறோம். குற்றம் ஒன்றும் இல்லை, நான் சொல்ல, ஏன்டா பசி தாகம்ங்கிறதுனால நாங்கள் அவசரமா என்ன செஞ்சிடறோம், எங்களோட பசியை தாகத்தை போக்கிக் கொள்கிறோம். இதே மாதிரி தங்கணித்துக்குரிய அவர்களே, எங்களுடைய பக்கத்து வீடு, எங்களுடைய ஊர், எங்களுடைய நாடு, நாங்கள் வசிக்கின்ற எங்களுடைய பக்கத்து சூழல்கள், இதிலே அதே மாதிரி எங்களுடைய சக மனிதர்கள், இவர்களில் சிலர் இருக்கின்றார்கள். எப்படியாப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அதே மாதிரி தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள், அல்லது வறுமை கோட்டில் வாழக்கூடிய குடும்பமாக இருக்கிறது, சம்பாதிக்கிறார்கள். சம்பாதித்த அந்த சல்லியை கொண்டு அவருடைய தேவையில் அரைவாசி தான் நிறைவேறுகிறது, அடுத்த அரைவாசி அப்படியே மீதம் இருக்கிறது. பிள்ளை கிழிந்த ஷூவை போட்டுக்கொண்டு செல்கிறது, பிள்ளை கிழிந்த பேக்கை போட்டுக்கொண்டு செல்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை என்னுடைய காதுக்கு கேட்குமாக இருந்தால், அல்லது என்னுடைய கண்ணுக்கு விளங்குமாக இருந்தால், ஒரு விதவை பெண் உடைய கஷ்டம் என்னுடைய கண்ணுக்கு விளங்குமாக இருந்தால், ஒரு அனாதையுடைய ஒரு குடும்பத்தினுடைய கஷ்டம் எனக்கு காதுக்கு கேட்குமாக இருந்தால், என்னுடைய அண்டை வீட்டன் முன்னால் அவனுடைய அடுப்பில் இருந்து புகை வரவில்லை என்றால் அது எனக்கு தெரியுமாக இருந்தால், நான் மட்டும் புசித்துக் கொண்டு என்னுடைய தேவை மட்டும் நான் 100% பூர்த்தி செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு பூர்த்தியான முஸ்லிம் கிடையாது என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் பசி பட்டினியை உணர்த்துகிறது, கஷ்டம் என்றால் என்ன என்கிறதை உணர்த்துகிறது. எனவே அந்த உணர்வை பெற்றதோடு நான் என்னில் ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். நான் ஒரு சம்பளத்தை பெறுகின்றேனா, என்னுடைய தேவைகள் போக மிச்சமாக எக்ஸ்ட்ரா மீகிறதா, அதில் ஒரு சின்ன ஒரு பகுதியை, ஒரு 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 500 ரூபாவா இருந்தாலும் சரி, நான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் என்கிட்ட இருக்கணும். ஒவ்வொரு மாசமும் நான் இப்படி ஒரு சின்ன ஒரு கணக்கு, நான் பலது எடுக்கிறேன், ஒரு ஈச்சம் கொலையை நான் பறிக்கிறேன், அந்த ஈச்சம் பழை அந்த குலையில் இருந்து ஒரு ஈச்சம்பழத்தை கொடுக்கிற அந்த அளவுக்கு என்னுடைய பணத்தில் இருந்து ஒரு பகுதியை நான் இவ்வாறு ஒரு ஏழைக்கு உதவக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் என்னில் ஏற்படுத்தி கொண்டால், ஒவ்வொரு மாதமும் நான் இப்படி கொடுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குமா இருந்தால், என்னுடைய மரணம் வரும் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் என் மூலமாக ஒரு ஏழையுடைய கஷ்டம், ஒரு விதவையுடைய கஷ்டம் நீக்கப்பட்டிருக்கிறது. இது எனக்கு எவ்வளவு நன்மையை கொண்டு தரும் என்று சொன்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, ஏன் தெரியுமா, நாளைக்கு மனிதனுக்கு மரணம் வருகின்ற நேரத்திலே அவன் கேட்கின்ற ஒரே ஒரு நல்லமல் இது மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு மரணம் வருகின்ற தருவாயில் அவன் கேட்கின்ற ஒரே ஒரு அமல், தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்திலிருந்து ஒரு பகுதியை நான் அல்லாஹ்வுக்காக உனக்காக கொடுத்து விட்டு வருகிறேன், தான தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்கிற அமலை மட்டும்தான் அவன் கேட்பாங்க. அப்படி என்று சொன்னால் இந்த தான தர்மம் எவ்வளவு பெருமதியானது. ஏன் தெரியுமா, இது ஒன்று அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியம். தான தர்மம், சதகா, இது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயம். அது மட்டுமில்ல, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு,
நீங்கள் செலவழித்தால் அதற்கு 2 மடங்கு உங்களுக்கு தருவான். நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு 10 ரூபாய் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் 10,000 ரூபாய் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பாரோ, அப்படி என்றால் இந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்கின்ற பழக்கம் யார்கிட்ட இருக்குமோ, கமஸலி ஹப்பத்தின், அது எதுக்கு உதாரணம் தெரியுமா? நாங்க வெள்ளாமை செய்யும் பொழுது நாங்கள் நடுகின்றமே ஒரு நெல்மணிக்கு உதாரணம். அந்த நெல் மணி என்ன செய்கிறது? நான் கொடுத்தது 1 ரூபாய், நான் நட்டினது ஒரே ஒரு நெல், அது கதிராக வளர்ந்து 7 கதிர் விட்டிருக்கிறது. இந்த கதிர் 7 கதிர், ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள், அப்படின்னா 700 வித்து. நான் போட்டது ஒரே ஒரு வித்து, அது மரமாக வளர்ந்து எனக்கு எத்தனை வித்து தருகிறது? 700 வித்து தருகிறது. அல்லாஹ் காட்டுகின்ற உதாரணம். நான் 1 ரூபாய் கொடுத்தால் 700 ரூபாய் எனக்கு அல்லாஹ் தருவான். சுப்ஹானல்லாஹ். இந்த எண்ணம் எல்லாம் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே படிக்க வேண்டும். அந்த ஆசை ஆர்வம் எங்கள்கிட்ட வர வேண்டும். இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு கேட்டும் நாங்கள் அதனை பராமுகமாக இருப்போமாக இருந்தால் எங்களை போன நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. ஏனென்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ரமலானுடைய காலம் வந்ததிலிருந்து நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி இருக்கிறோம். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவது கடமை. இந்த பள்ளி வாசலை பொறுத்த மட்டிலும் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சிலரை இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும்தான் காண முடிகிறது. ஆனால் பள்ளிவாசல் அவருடைய ரூமுக்கு விடப்பட்ட தூரம் நடந்து வர முடியுமான ஒரு சின்ன ஒரு கேப். இஃப்தார் சஹருக்கு எழும்புகிறோம், சஹர் சாப்பிடுகிறோம், அதற்கு பின்னால் சுபுடைய நேரம் வருகிறது. சுபுடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு காண வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த ரமலான் வந்தும் இன்னும் எங்களிலே ஒரு மாற்றத்தை என்ன செய்யவில்லை, இன்னும் ஏற்படுத்தவில்லை. நாங்கள் கவலைப்பட வேண்டும். இதனை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இது இந்த மெசேஜ் எங்களுக்கு காதுக்கு வரணும். எனக்கு இப்படி ஒரு நிலப்பாடு, நான் எந்த கட்டத்தில் நான் இருக்கிறேன், எப்படியாப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி இதில் குறைகளை சுட்டி காட்டுவது கண்ணியத்துக்குரிய நோக்கம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மன் ஆமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸி, நீங்க நல்லமல் செஞ்சா அது யாருக்கு? அது உங்களுக்கு மட்டும்தான். மன் அஸா, மோசமான விஷயம் செஞ்சாலும் அது யாருக்கு? எனக்கு இல்ல, அது உங்களுக்கு தான். நல்லது செஞ்சாலும் அது எனக்கு, மோசமான விஷயம் செஞ்சாலும் அது எனக்கு தான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ் சொல்கின்றான் எங்களை பார்த்து. அதே மாதிரி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவருக்கு நான் என்னுடைய தொலையை கொடுக்க போவதும் கிடையாது, அவர் தொலைவில்லை என்று எனக்கு பாவம் கிடைக்க போறதும் கிடையாது. ஏன் ஞாபகப்படுத்தியாச்சு, சொல்லியாச்சு. எனவே இந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்தை சொல்கிறேன். அதே மாதிரி கணித்துக்குரியவர்களே, தராவியுடைய தொழுகை நடைபெறும் பொழுது இந்த கதவுக்கு வாய் இருக்குமா இருந்தால் அந்த கைப்பிடிக்கு ஒவ்வொரு எத்தனை விடுத்த நினைக்க ஒரு விடுத்த ஒரு நாளைக்கு தராவியுடைய நேரத்தில் 40 விடுத்தம் இந்த கதவு திறந்து மூடி திறந்து மூடி திறந்து மூடி. ஏன் 2 ரக்காத்து கூட பூர்த்தியான முறைக்கு நின்று தொழத்துக்கே இல்லை, மனம் இல்லை, மனம் இடம் கொடுக்குது இல்லை. ஏன் தொழுவது அவருக்கு பாரமாகிறது. அல்ல சில குர்ஆன்ல சொல்லிட்டானே, வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், என்னுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு மட்டும் இந்த தொழுகை பாரம் இல்லை, அவருக்கு லேசி இன்பம். இந்த தொழுகை மற்றவர்கள் எல்லாருக்கும் என்ன அல்லாஹ்வுடைய பயம், எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது, கேள்வி கணக்கு கேட்பான் என்கிற சிந்தனை யாருக்கு இல்லையோ அவனுக்கு இந்த தொழுகை பாரம். எனவே கணித்துக்குரியவர்கள் இந்த நிலைமையில நாங்கள் கட்டாயம் சிந்திக்கணும். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், இன்றைக்கு நாங்கள் 14 நோவு பிடிச்சிட்டோம், அடுத்த வருஷம் நோவு பிடிக்கிறதுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு எங்களை யாருக்கும் சொல்ல முடியாது. மரணம் எந்த ரூபத்திலையும் வரலாம். நேற்று மட்டக்களப்பிலே ஒரு சகோதரர் தன்னுடைய இடத்திற்கு போவதற்காக வேண்டி பஸ்ஸை இங்கால பகுதியில் இருந்து அடுத்த ரோட்டுக்கு மாறி என்ன செய்கிறார், ஆவலோடு பேக்கை சுமந்த வண்ணம் மன பல கனவுகளோடு பாதையை கடக்கின்றார். அது அவர் செல்லுகின்ற பஸ் கிடையாது. அவர் என்ன திரும்ப அந்த பஸ்ஸுடைய முன்னுக்கு வருகிறார், வேணுண்டு வருகிறது. ஒரு மிக ஒரு 30 மீட்டர் அளவுக்கு அப்படியே தூக்கி விட்டு அப்படியே தூக்கி எறிந்து அந்த இடத்துல ஒன் த ஸ்பாட் ஆல்மோஸ்ட் தனது சொந்த பிள்ளைய இது பாதை கடந்து அடுத்த பகுதிக்கு மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கிறார். கார் வருகிறது, அவரை அடித்து அப்படியே தூக்கி விட்டு சென்றுட்டு உள்ள பாதுகாக்கப்படுகிறது. பஸ்ஸுக்கு ஏற்ற போன வாப்பா அந்த இடத்துல மௌத். அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய பஸ் ஹோல்டில் நிற்கிறார், பஸ்ஸுக்கு செல்வதற்காக வேண்டி. இதெல்லாம் உண்மை நடந்த சம்பவத்தை சொல்லுது.
பஸ் ஹோல்டுக்காக வேண்டி பஸ் ஹோல்டிலே நிற்கிறார், பஸ்ஸில் ஏறுவதற்காக வேண்டி. அதுவும் அதே போன்ற ஒரு கார் வருகிறது. எதிர்பாராவிதமாக அவரை தவறுதலாக மோதி அவர் அந்த இடத்திலே மூத்தாகிவிட்டார். இந்த மாதிரி மரணம் என்பது பல ரூபங்களில் வந்து கொண்டிருக்கிறது. கத்தாரிலே நேற்றைய தினம் அட்டாலை சேர்ந்த ஒருவர் ஹார்ட் அட்டாக் வஃபாத். இன்னொருவர் வாகன விபத்தில் வஃபாத். அவர் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார், நான் என்னது மூத்தா போக வேண்டும், வார மாசம் லீவ்ல வெக்கேஷன்ல போகணும் என்கிற ஆசையில் இருந்திருப்பார். மரணம் வந்து விட்டது. இதே மாதிரி எங்களில் யாருக்கும் சொல்ல முடியாத கணித்துக்குரிய அவர்களே, நான் அடுத்த ரமதானும் நான் இருப்பேன், எனக்கு அந்த அவகாசம் கிடைக்கும், நான் நோவு பிடிப்பேன். அதே மாதிரி எங்களோட ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான கேரண்டியும் இல்லை. ஆரோக்கியத்துக்கு ஏன் தெரியுமா? சில விடயங்கள் நாங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு அது உண்மையான ரூபம் வழங்கும். சென்ற ஒரு 3 நாளுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டிலே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு ஒரு 3 வயது. அந்த பிள்ளையுடைய விரல் ஒரு சைட் பக்கம், ஒரு கை மட்டும் மிகப்பெரியதாக இருக்கிறது. அந்த பிள்ளை வளர்வதோடு சேர்த்து அந்த கை என்ன செய்யுது? வளர்ந்து கொண்டு செல்கிறது. கை பெண்ணா பெருசு, விரலெல்லாம் 3 வயதுக்கு ஏற்ற அந்த அந்த பிள்ளை இருந்தால், இந்த கை சின்ன கை, நமக்கு தெரியும் 3 வயசுக்குள்ள கை எவ்வளவு இருக்கும், சின்ன கை. ஆனா இந்த கை மட்டும் பெண்ணா பெருசு. ஒரு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு, இந்த ரெண்டு ஆபரேஷன் இருக்குது செய்யறதுக்கு. செஞ்சு என்ன செய்யணும்? கையை நேரு காக்கணும். நேர கையை பாருங்க, 5 விரலையும் 5 கை விரலையும் பாருங்க, எங்க சரி கூடுதல் குறை இருக்குதா? இல்ல. அதே மாதிரி இந்தியாவிலே ஒரு பிள்ளைக்கு என்ன வந்திருக்கிறது? எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் ஒன்று வந்திருக்கிறது. பெரிய பிள்ளை 16 வயது. ஆனால் அந்த பிள்ளையை என்ன செய்ய முடியும்? இப்படி கையில தூக்கிட்டு போறதுக்கு அவளுக்கு இந்த கை நரம்பு இதெல்லாம் முள்ளெல்லாம் அப்படியே இப்படி மடங்கி போய்த்திக்குது. அந்த பிள்ளைய வீல் சேர்ல படுக்க வச்சு ஆம்புலன்ஸ் மூலமாக எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நான் கையை வச்சு கேட்டு பார்ப்போம், ஏன் நிலைமை எப்படி இருக்கு? ஏன் எனக்கு பிறந்த பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அல்ல என்ன சோதிச்சிருக்கிறான் அந்த மாதிரி ஏதாச்சும் நோயை கொண்டு? என்னுடைய குடும்பத்தில் எப்படி யாருக்கு சில நோய் வந்து இருக்குதா? சிலருக்கு கணித்துக்குரியவர்களே, நீண்ட நேரம் பிரயாணம் செய்ய முடியாது. அடிக்கடி சிறுநீர் வார பிரச்சனை, அடிக்கடி சிறுநீர் வார பிரச்சனை. ஒருவருக்கு ஒருக்க நிக்கணும். அவர் ஒரு பப்ளிக் டிரான்சிட்ல அவர் பிரயாணம் போவதா இருந்தால் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு பாத்ரூமுக்கு செல்லுகின்ற வழியிலே மூத்திரம் சாரத்தில் போன வரலாறு இருக்கிறது. சில பேர் பம்பஸ் போட்டுக்கொண்டு பிரயாணம் செய்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது. ஏன்? அதெல்லாம் உள்ளந்தரங்க விடயங்கள், யாருக்கும் தெரியாது. நாங்கள் அப்படியே சரி பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? மூத்திரம் மராதாக்களுக்கு மூத்திரம் மராதாக்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? மூத்திர பட்டை போட்டு ஒரு பை ஒன்று கொடி வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்களுக்கு பை நிறையுது, மூத்திரத்தை எடுக்கிறாங்க, எல்லாம் மூத்திரம் எல்லாம் கழிக்கிறாங்க. எனக்கும் அந்த பை உள்ளவருக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், சிறுநீர் கழிக்கும் போது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. இயற்கையான முறை எனக்கு சிறுநீர் கழிக்க தேவை வருகிறது. போய் குந்தினொன்று சிறுநீர் கழிக்கிறேன் இருந்தால் அந்த சிறுநீர் அப்படியே வெளியே வரும் பொழுது ஒரு ராகத்தை நான் என்ன செய்வேன்? உணர்வேன். இந்த பட்டை போட்டிக்கிறவருக்கு அந்த ராகத்தை இருக்காது. டைமுக்கு டைம் என்ன செய்யும்? அந்த பட்டையிலிருந்து மூத்திரம் இந்த பைப்ல போட்டிக்கிற மாதிரி பைக்கு வந்து ஒரு அவ்வளவுதான். அவருக்கு அந்த மூத்திரம் எனக்கு போச்சுன்னு இந்த உணர்வு அவருக்கு இருக்கவே இருக்காது. 10-15 நாள் இருந்தாலும் நான் இப்ப எனக்கு மூத்திரம் வந்து நான் போய் உட்கார்ந்து வந்த அந்த ஆறுதலை அவருக்கு அடையவே அடையலாம். எனவே கண்ணித்துக்குரியவர்களே, இவ்வாறு பல பிரச்சனை. சில பேர் பேக்கை தூக்கி கொண்டு போறாங்க, ஸ்கூல் பேக் தூக்கிட்டு போற மாதிரி. எங்க போனாலும் ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக் அதுக்கு என்ன இருக்கு? ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி ஒரு 3 கிலோ பாரம். என்னது? அவருக்கு மூச்சரிக்கல பிரச்சனை, சுவாச பிரச்சனை, லென்ஸ்ல பிரச்சனை, மூச்சு விடையலாது. அவருக்கு என்ன செய்யணும்? சுமக்கும் இதயத்தை அவர் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். அந்த கருவியினூடாக அவருடைய இதய துடிப்பு சீராக இருக்கும். தூங்கும் போது மட்டும்தான் ரிலாக்ஸ். பக்கத்தில் அதை என்ன செய்யணும்? கழட்டி வச்சுட்டு தூங்குவாங்க. அடுத்த மிச்ச நேரம் எல்லாம் பேக தூக்கி போட்டு தான் போகணும் வரணும். எங்களுக்கு சாதாரண ஒரு தொப்பி போட்டு இருக்கிறதே பெரிய ஒரு, நாங்க மாஸ்க் போட்டோம். மாஸ்க் போட்டோம் தானே கொரோனா டைம்ல, எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ஒவ்வொன்றையும் யோசிக்கணும். கணித்துக்குரியவர்களே, இவ்வாறு பல அருட்கொடையான சம்பந்தப்பட்ட விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். நீ யோசனை பண்ணி பாரு. குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகா. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் எழும்பினா என்னுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நான் என்ன செய்யணும்? சதகா கொடுக்கணும். நான் காலையில் எழும்பினா, இன்றைக்கு நான் எழும்பினா 300 சொச்சம் 360 சொச்சம் என்னது எலும்பு மூட்டுக்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் என்ன செய்யணும்? சதகா கொடுக்கணும். அந்த சதகாக்கு பதிலாக சல்லியாக 360 ரூபாய் கொடுக்காட்டியும் நான் 2 ரக்காத் துஹா தொழுதா
சூரியன் உதித்ததிலிருந்து கொஞ்ச நேரம் போனத்திலிருந்து திரும்ப சூரியனுடைய அந்த நேரம் 12 மணிக்கு வாரத்துக்கு முன்னால ஜவாலுக்கு முன்னால நான் 2 ரக்காத் துஹா தொழுதால் நான் அந்த கொடுக்க வேண்டிய சதக்கா அதுக்கு பகரமாக என்ன செஞ்சிடும் ஆகிடும். அல்லாஹ் தேச வச்சுக்கிறான். இந்த மாதிரி கணித்துக்குரிய மேலானவர்களே அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நான் உங்களுக்கு வஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா, ஒரு சில நியமத்துக்கள் இருக்குது கண்ணுக்கு விளங்கும் எல்லாருக்கும், இன்னும் சில அற்புதம் இருக்குது கண்ணுக்கு விளங்கவே விளங்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு நான் என்னுடைய அருட்கொடைகளை கண்ணுக்கு விளங்கக்கூடிய வெளிரங்கமானதையும் கண்ணுக்கு விளங்காத மறைமுகமான அருட்கொடையை நான் உங்களுக்கு தந்து அப்படியே மூடி வச்சிக்கிறேன். உங்களை நான் முழுக்க முழுக்க அருட்கொடையால மூடி வச்சிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான், முழுக்க முழுக்க நான் உங்களை அருட்கொடையால மூடி வச்சிக்கிறேன். நாங்க சும்மா பார்ப்போம், இந்த குதிகாலில் இருந்து இந்த தலைமுடி வரங்காட்டி நாங்கள் எடுத்து பார்ப்போம், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம், ஆரோக்கியத்தை மட்டும் பார்ப்போமே. ஏனென்றால் ஈமானுக்கு அடுத்தாப்புல ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய நியமத் அது ஆரோக்கியம். நான் பார்ப்போம், தலைமுடி பாருங்க, தலைமுடி சிலருக்கு முன் தலை வழுக்கை, சிறு வயதில் இந்த முன் துண்டு வழுக்க, அவங்க எப்பவுமே கெப் போட்டு தான் இருப்பாங்க. ஏன் காட்டல முன் வழுக்க, இந்த முன் வழுக்க, சிலருக்கு பின் வழுக்க, நடு வழுக்க, இந்த மாதிரி யோசனை பண்ணி பார்ப்போம். சிலருக்கு நரைமுடி, சின்ன வயசுல முடி பழுத்து, சின்ன வயசுல முடி பழுத்து. சிலருக்கு இந்த வாயில வருது உமிழ்நீர், நாங்க பேசுறோமே இந்த உமிழ்நீர் மட்டும் இல்லாட்டி எங்களுக்கு பேசவும் மேலாது. இந்த உமிழ்நீர் மட்டும் இல்லாட்டி எங்களுக்கு பேசவும் மேலாது. அந்த அளவுக்கு பெருமதியான உமிழ்நீர். நாங்கள் சிலரை அழுக்காக பார்க்கின்றோம். காதில் சில அழுக்கு இருக்கிறது, மூக்கில் அழுக்கு இருக்கிறது, கண்ணில் அழுக்கு இருக்கிறது. இதெல்லாம் சும்மா படைக்கல கணித்துக்குரியவர்களே. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கண்ணுடைய இந்த நீர் இருக்குது, கண்ணுக்குள்ள வர அந்த நீர், கண் அதுக்கு நீர் தன்மை இருக்குது. அதனாலதான் நாங்கள் கண்ணை பொத்துறோம், மூடுறோம். இந்த கண்ணீர் எப்படிப்பட்ட நீர்? கண்ணீர் வந்து கொஞ்சம் புளிக்கும், உப்பு தன்மை. ஏன் வச்சுக்கிறோம் எங்களுக்கு தெரியும். உப்போட வச்சுதான் ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம், மிச்ச காலத்துக்கு 18 என்ன செய்யலாம், பாதுகாத்து வச்சுக் கொள்ளலாம். எனவே கண்ணு காலத்தில் என்ன செஞ்சுக்கிறான் தெரியுமா, உப்பு கலந்த தண்ணீரை வச்சுக்கிறான். எவ்வளவு காலம், 68 வருஷம் 105 வருஷம் வாழ்றோம், கண்ணை மூட்டம் திறக்கிறோம். மூக்குல ஒரு விதமான ஒட்டக்கூடிய பசையை வச்சுக்கிறோம். ஏன், தூசிகள் போனால் வண்டுகள் போனால் பிடிச்சி வச்சுக்கொள்ளும். தூங்குகிறோம், எத்தனை பூச்சி புழுக்கள் கடந்து செல்கிறது. அப்படி சிலது போனாலும் இடையில மாட்டிக்கொள்ளும். உடனே போய் என்ன செய்யணும், டாக்டர் அணுகி என்ன செய்ய முடியும், அதனை வெளியே எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி எத்தனை அருட்படை கண்ணித்துக்குரியவர்களே பல. அதுக்குத்தான் நான் சொல்றது, ஹதீஸ்ல வந்து நீங்க நோயாளியை என்ன செய்யுங்க, விசாரிக்க போங்க. நோயாளியை விசாரிக்க போனதாங்க தெரியும் அவருக்கு என்ன பிரச்சனை வந்து எனக்கு அந்த பிரச்சனை வரல என்று எனக்கு ஒரு எண்ணம் கொண்டு வரும். அல்லாஹ் பத்தி ஒரு சிந்தனை எனக்கு வரும். ஜனாதாவை ஏன் பின்தொடர சொல்லிக்குது, எனக்கு ஒரு மரணம் இருக்குது, நான் எப்படி இன்றைக்கு இவரை பின்தொடர்ந்தேனோ அதே மாதிரி நாளைக்கு ஒருவர் என்ன செய்வாரு, என்ன பின்துயர வருவார். இதெல்லாம் சும்மா வச்சில இஸ்லாம். ஒவ்வொன்றுக்கும் பின்னால பல ரகசியங்கள் இருக்குது, எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை அழகான முறைக்கு பயன்படுத்தி உண்மையான முறையில் பாவங்கள் இருந்து விலகி அடியான் அல்லாவோட சம்பந்தப்பட்ட பாவமா இருந்தால், அல்லாஹ் கிட்ட யால இதுக்கு பின்னால் நான் எந்த ஒரு மாற்றம் உனக்கு செய்ய மாட்டேன், தொழுவேன், நோவு பிடிப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டை எடுத்து கொள்வோம். அதே மாதிரி அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவமா இருந்தால், பேசாத மக்கள் இருந்தால் பேசிக்கொள்வது, குடும்பத்தில் உறவு முறையில் யாராவது நாங்கள் உறவை முறித்திருந்தால் அவங்கள்ட்ட பேச்சு நாங்கள் செய்யற உறவை சேர்த்துக் கொள்றது, பொருட்களோடு சம்பந்தப்பட்ட விடயமா இருந்தால், அந்த பொருள் கைவசம் இருந்தால் அந்த பொருள் அப்படியே போய் ஒப்படைச்சிடுறது. அப்படி இல்லையா, பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, அது அவர்கிட்ட அல்லது கடன் இருக்குதா, மிச்ச நாள் தள்ளி போடப்பட்ட கடன் இருக்குதா, அது அப்படியே கொண்டு போய் இந்த உங்களுக்கு மறந்துட்டுன்னா அவங்களுக்கு தரணும், இந்தாங்க இது உங்களோட ஹக். இப்படி உண்மையான முறையில் நாங்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான முறையை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, எங்களோட பாவங்களை நன்மையாக நெஞ்சிடுவான், மாற்றிடுவான். எனவே என்னுடைய உள்ளம் திருந்தாத வரைக்கும், என்னுடைய உள்ளம் என்னோடு கதைச்சு திருந்தாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அடுத்த எந்த ஒருத்தராய் மாற்ற முடியாது. என்னுடைய உள்ளம் நான் என்னோடு பேசி என்னுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராவிட்டால் வேறு எவராலும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. எனவே இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி
நல்ல விடயங்களோடு சேர்ந்து நல்ல அடியாரோடு சேர்ந்து பள்ளிவாசலோட தொடர்புகளை பேணி அழகான முறைக்கு எங்களை நாங்கள் நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய யா அல்லாஹ் 14 நாட்களையும் யா அல்லாஹ் உனக்காக நோன்பு பிடித்தோம் நாயனே. யா அல்லாஹ் உனக்காக நின்று வணங்கினோம் நாயனே. யா அல்லாஹ் உனக்காக யா தஹஜ்ஜுத் நேரத்தில் யா அல்லாஹ் சார் செய்து உன்னை அந்த நேரத்தில் யா அல்லாஹ் வணங்கினோம் நாயனே. யா அல்லாஹ் பசித்து தாய்த்திருந்தது எல்லாமே உனக்காக வேண்டி தன் நாயனே. யா அல்லாஹ் வேற எந்த ஒரு மனிதனுக்காக வேண்டியும் அல்ல யா அல்லாஹ், அதை நீ மிக அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். அதன் காரணமாக எங்களுடைய எல்லா விதமான பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் நாயனே. உண்மையான முறையில் திருந்தி யா அல்லாஹ் உனக்கு அஞ்சி பயந்து வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூராக முஸ்லிமான மூமியான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மரணித்த அனைவருடைய கபர்களையும் சோனப்புஞ்சலை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய கபர்களையும் யா சோனப்புஞ்சலை ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ். அதற்கான நல்லமல் செய்துவிட்டு வருவதற்கு தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் குடும்ப சகிதம் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வாழ வைத்து விடு யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.